திருச்சியில நடந்த முதல்வரின் நன்றி சொல்லும் விழால முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசிய ஒரு வார்த்தையுமே சர்ச்சையில சிக்கிச்சு. பிரச்சார மேடைகள்ல ஓகே, ஆனா சிஎம் ஆகிட்ட அப்புறமா அரசியல் ரீதியாக மக்களுக்காக எது மாதிரி உரையை அவர் ஆற்ற போகிறார்னு சொல்லி எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புல இருந்தும், ஆனா அதுக்கு மாறாக தேர்தலுக்கு முன்னாடி பிரச்சார மேடைகளை எப்படி பேசினாரோ அதே மாதிரிதான் இந்த நன்றி சொல்லும் விழாவிலையுமே அதிமுகவையும் திமுகவையும் வந்து ஒரு கடுமையான விமர்சனம் பண்ணியிருந்தாரு. இது குறித்து பாத்தீங்கன்னா அதிமுக தரப்புல இருந்து அவங்க கொடுக்க வேண்டிய ஒரு பதிலடியை கொடுத்திருந்தாங்க. ஆனா முதல் முறையாக பாத்தீங்கன்னா திமுக தரப்புல இருந்து ஆராசா வாயிலாக ஒரு கடுமையான ஒரு பதிலடி வந்திருக்கு. ஆராசா அவர்களை பொறுத்தவரையுமே மேடையில விஜய் அவர்கள் பேசிய ஒரு வரிக்குமே ஒவ்வொரு கேள்வியை கேட்டிருக்காரு. இந்த கேள்விக்கு தாவேகா நிர்வாகிகள், தாவேகா அமைச்சர்கள், ஏன் சிஎம் விஜயாலே பதில் சொல்ல முடியாதுன்ற அளவுக்கு அந்த கேள்விகள்லாம் இருந்துச்சு. எது மாதிரியான கேள்விகளை கேட்டான்னு சொல்லி விரிவாக இந்த பதிவுல பார்க்கலாம். முதல்ல எடுத்ததுமே அவர் கேட்ட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, செய்தியாளர்களை விஜய் ஏன் சந்திக்க மாட்டாரு? இந்த கேள்வி என்பது அவருக்கு மட்டும்தான் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கிடையாது, விஜயோட ரசிகர்களுக்கு இந்த கேள்வின்றது இருக்கு. ஏன்னா சமீப காலத்துல பாத்தீங்கன்னா மோடி அவர்களை போய் டெல்லியில சந்திச்சுட்டு வந்தாரு மரியாதை நிமித்தம் காரணமாக. அப்படி போன விஜய் அவர்கள் வெளியே வந்து பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும் போது அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம அங்க இருந்து தெரிச்சு ஓடுறாரு. இந்த காட்சிகள் வந்து இணையத்துல வைரலாகி போயிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய டெல்லி பத்திரிகையாளர்கள் தெளிவாக சொல்றாங்க, சார் இங்க தமிழ் பத்திரிகையாளர்களும் இருக்கிறாங்க, பதில் சொல்லிட்டு போங்கன்னு சொல்றாரு. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலாலும் பரவாயில்ல, ஹிந்தி தெரியலாலும் பரவாயில்ல, தமிழ் பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க, அந்த தமிழ்ல நீங்க பதில் சொல்லிட்டு போங்க அப்படின்ற அளவுக்கு அங்க இருக்க பத்திரிகையாளர்கள் இறங்கி கத்தி கூச்சலிட்டு கூப்பிடுறாங்க. அப்போ விஜய் அவர்கள் பதில் சொல்லாம போறாரு. அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க, சார் டோன்ட் பிரேக் தி லெகசின்னு சொல்றாங்க. இதுவரையுமே இப்ப தமிழ்நாட்டில இருந்து ஜெயலலிதா அவர்களும் இல்ல எடப்பாடி அவர்களும், ஏன் இப்ப சிஎம் ஸ்டாலின் அவர்கள் யார் வந்து மோடியை சந்திக்க வந்தாலுமே பிரஸ் மீட் கொடுக்காம போனதே இல்ல, அதனால நீங்களும் கொடுத்துட்டு போங்கன்ற அளவுக்கு பேசுறாங்க. இப்ப நம்ம கேள்வி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆராசாரோட பாணியிலே பார்த்தோம்னா, இப்ப நீங்க வந்து மேடையில ஏறி ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பரை கொடுத்தா எவ்வளவு வீர வசனமாக நீங்க கை காலெல்லாம் அசைச்சு எந்த அளவுக்கு ஒரு பஞ்ச் டயலாக் பேசுறீங்க. ஆனா சட்டசபைக்குள்ள வந்தீங்கன்னா அதற்கு மாறாக அப்படியே இருக்கீங்களே. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அவர் மேடை ஏறினா அவரோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு, அவர் சட்டசபைக்குள்ள வந்து அவரோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு, எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு. அப்போ ஸ்கிரிப்ட் பேப்பர் கையில கிடைச்சா மட்டும்தான் நீங்க இந்த அளவுக்கு பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆராசா அவர்கள் கேட்கிறாரு. இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பை நம்ம பார்த்தோம்னா என்ன கேள்வியை அங்க இருக்கக்கூடிய டெல்லி பத்திரிகையாளர்கள் கேட்டிருப்பாங்க? ஒண்ணுமே இல்ல, சிம்பிள் क्वेश्चन தான் கேட்டிருப்பாங்க. இதுக்கு நீங்க வந்து ஒரு மீட்டிங் போயிருக்கீங்களே, எது மாதிரி விஷயம்லாம் நீங்க மோடி கிட்ட கேட்டீங்க, இதை பத்தி தானே கேட்டிருப்பாங்க. இதுக்கு கூட பதில் சொல்லாம ஏன் போகணுன்ற ஒரு கேள்வி அங்க இருக்குல்ல. இப்ப விஜயர்களை பொறுத்தவரையுமே ஒண்ணுமே இல்ல, பிரஸ் முன்னாடி வந்து நின்று நான் இன்னைக்கு ஒரு 4 கோரிக்கையை வச்சேன், இதுக்கு மோடி அவர்கள் நாங்க இதெல்லாம் பண்ணி தரோம்னு சொன்னாங்க, இல்ல பண்ணி தர மாட்டோம்னு சொன்னாங்க. இது மாதிரி சிம்பிள் விஷயம் நீங்க பண்ணிட்டு போயிருக்கலாம். இப்படி எதுவுமே இல்லாம நீங்க ஓடுறீங்க. அப்படி உங்களுக்கு ஒரு டஃப் क्वेश्चन கேட்டாலுமே இதற்கு நான் பின்னாடி பதில் சொல்றேன் கூட நீங்க நழுவி போயிருக்கலாம். இப்படி எதுவுமே இல்லாம நீங்க ஓடுறீங்களே, எதற்காக நீங்க செய்தியாளர்களை சந்திக்கவே மாட்டீங்க அப்படின்ற கேள்வியை ஆராசா அவர்கள் முன்னெடுத்து வைக்கிறாரு. அடுத்ததா சரி, நீங்க வந்து இவ்வளவு என்ன சொல்லியிருந்தீங்க, திமுக வந்து ஒரு பாசிசம் பாயாசம் சொல்லிட்டு பூச்சாண்டி காட்டுது, அதனால நான் வந்தனா எகிரி அடிப்பேன், பறந்து அடிப்பேன், நான் தான் ஒரு மாஸ் ஹீரோலாம் சொல்லி வந்தீங்கல்ல. அப்போ நீங்க மோடி அவர்களை சந்திக்க போகும்போது தமிழர்களுக்கான எந்த பிரச்சனை, முக்கியமான கோரிக்கை நீங்க எது எடுத்துட்டு போனீங்க? இப்ப நீங்க மேடை ஏறி பேசுனீங்கன்னா திமுகன்னு பேசுறீங்க, சிஎம் ஆயிட்ட அப்புறமா பாத்தீங்கன்னா நீங்க திமுக தான் அடிச்சிட்டு இருக்கீங்க. திமுகவை நீங்க விமர்சனம் செஞ்சுக்கோங்க, நாங்க பண்ண வேணாம் நான் சொல்லவே இல்லை, நீங்க பண்ணிக்கோங்க. ஆனா இப்ப நீங்க ஒரு மேடை ஏறீங்கன்னா இப்ப எங்களை விமர்சனம் பண்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கோங்க, 5 நிமிஷம் எங்களை திட்டி தீர்த்துக்கோங்க. மீதம் இருக்கும் டைம்ல தமிழர்களுக்கு என்ன வேணும், தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி அதை பத்தி பேசுங்க. இன்னைக்கு நீங்க மோடியை பார்க்க போனீங்களே, அங்க போகும்போது தமிழகத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, மாநில உரிமைகளுக்கான எவ்வளவு பிரச்சனை இருக்கு. இப்ப இந்த மேகதாது அணையை பத்தி நீங்க ரெக்வஸ்ட் போய் பண்றீங்க. கர்நாடகத்துல இருக்கக்கூடிய சிஎம் டி.கே. சிவகுமார் வந்து உங்களை பார்த்து ஒரு ஆளாவே மதிக்கல. அவர் என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸோட தயவால தான் தமிழகத்துல தாவேகா ஆட்சியை அமைச்சிருக்குன்னு சொல்றாரு. இதுவரையுமே இங்க திமுக அரசு இருந்துச்சு, ஸ்டாலின் அவரோட ஆட்சியில எங்களால இந்த அணையை கட்டவே முடியல, ஆனா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாவேகா தானே இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களை ஒரு ஏளனப்படுத்தி நாங்க அணையை கட்டியே தீருவோம்னு சொல்றாங்க. இந்த அணையை பொறுத்தவரையுமே இந்த காவிரி நீர்ன்றது தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் தமிழர்களுக்கும் பாத்தீங்கன்னா அது மிக முக்கியமான நீர் ஆதாரமாக இருக்கு. நான் அதுக்கடையில போயிட்டு ஒரு அணையை கட்டுவேன், உங்களுக்கு நான் தண்ணி விட மாட்டேன்னு சொல்லிட்டு நேரடியாக அவர் பேசுறாரு. அப்ப எந்த நிலைப்பாட்டை விஜய் அவர்கள் எடுத்தீங்க? இப்ப நீங்க தமிழ்நாட்டை கேட்காம நீங்க எப்படி அணையை கட்டுவீங்கன்னு சொல்லி ஒரு கம்பீரமான ஒரு நிலைப்பாடை நீங்க எடுக்கணும்ல. அதற்கும் பாத்தீங்கன்னா நீங்க அமைதியாக இருக்கிறீங்க. சரி, பாசிசம் பாயாசம் சொல்லி முன்னாடி
பேசுனீங்களே, அவங்க நேரடியாக பாத்தீங்கன்னா பாஜகவோட கொள்கைகளை உள்ள இறக்குறாங்க. அது குறித்தான உங்க நிலைப்பாடும் தெரியல. நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா தீர்ந்த சக்தி, தூர்ந்த சக்தி, பாரத சக்தின்னு அதுதான் சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. இன்னொரு போய் வந்து இங்க தொடர்ந்து மேடைகளை பேசுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு மத சார்பற்ற ஒரு கட்சி கொடுக்க போறேன், நானே ஒரு மத சார்பற்ற நபர். எங்க கட்சி பாத்தீங்கன்னா, எங்க கட்சி வந்த அப்புறமா தான் தமிழகத்துல எங்கேயுமே வந்து சாதின்ற ஒரு விஷயம் வந்து முழுமையாக அழிக்கப்பட்டுச்சுன்னு சொல்றீங்களே, அதற்கான தகவலையும் போட்டு வடிக்கிறார். என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க மத சார்பற்ற கட்சின்னு சொல்றீங்க, ஆனா நீங்க ஒரு பிரச்சார மேடைகளுக்கு போகும்போதுமே கையில ஒரு மதத்திற்கான அடையாளம், கழுத்துல ஒரு மதத்திற்கான அடையாளம், நெத்தில ஒரு அடையாளம் சொல்லிட்டு அது மாதிரியான உங்களை வெளிப்பாடு எங்களுக்கு அப்பவே தெரிஞ்சிச்சு. அதையும் தாண்டி ஒரு கட்டத்துல வந்து நீங்க சாதியில உடஞ்சிச்சுன்னு சொல்லி பேசுறீங்க. இப்ப நம்ம பொதுவா பார்த்தோம்னா, நீங்க சாதியை பார்த்து வேட்பாளரை நிக்க வைக்கலன்னு சொல்லி நம்ம யாருமே எக்ஸாம்பிள் சொல்ல வேணாம், சிஎம் விஜய் அவர்களை வச்சு நம்ம அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டா நம்ம கூற முடியும். ஏன்னு பாத்தீங்கன்னா, அவர் எதற்காக பெரம்பூர் தொகுதியில நிக்க வச்சாருன்னு சொல்லி நம்மளுக்கே தெரியும். அவர் பெரம்பூர்ல நிக்கிறதுக்கான காரணம் கிறிஸ்தவ ஓட்டுகளை வாங்குறதுக்காக. திருச்சியிலும் அதே மாதிரி தான் பண்ணாங்க. சரி, நீங்க திருச்சியில பெரம்பூர்ல நின்னது வந்து உங்க தனிப்பட்ட விருப்பமாவே இருக்கட்டும், நீங்க மதத்தை பார்த்து நிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட அமைச்சர்களை நீங்க எந்த மாதிரி நீங்க சாதி ரீதியா நீங்க நிக்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு பட்டியலே போடுறாங்க. இப்ப சின்ன ஒரு எடுத்துக்காட்ட சொல்லணும்னா, இப்போ அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரமேஷ் அவரோட பிறந்த ஊர் எங்கன்னு பாத்தீங்கன்னா, அவரு சென்னையை வந்து நேட்டிவா இருக்கிறாரு. அவர் பிறந்த இடம் வந்து இந்த மறைமலை நகர். சோ அவரை கொண்டு போயிட்டு நீங்க எதுக்கு ஸ்ரீரங்கத்துல நிக்க வைக்கிறீங்க? அப்போ இவரும் ஒரு பிராமணர், அங்க பிராமண சமுதாயத்தை ஓட்டு வரும் தெரிஞ்சுதான் நாங்க நிக்க வச்சீங்க. அடுத்ததான் வந்து கரெக்டா வெங்கட்ரமணனை வந்து நீங்க எங்க மயிலாப்பூர்ல நிக்க வைக்கிறீங்க, ஆதவஜனாவை வந்து வில்லிவாக்குல நிக்க வைக்கிறீங்க. இப்படி வந்து ஒரு லிஸ்டே போடுறாங்க. லிஸ்டே போட்டு நீங்க நிக்க வச்ச ஆட்கள் எல்லாருமே வந்து நீங்க சாதி ரீதியாக தான் நிக்க வச்சிருக்கீங்க. இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், எந்த கட்சியும் இதுவரை பண்ணவே இல்லையா, ஏன் தாவேகா மட்டும் கேள்வி கேட்கறீங்க? பாத்தீங்கன்னா, இவங்க என்ன சொல்லிட்டு வந்தாங்க, சாதி ரீதியா நிக்க வைக்கிறாங்க, நாங்க ஒரு மாற்று கட்சின்னு சொல்லிட்டு வந்து இன்னைக்கு நீங்களும் வந்து ஒரு சாதி ரீதியா பார்த்து தானே நீங்க ஓட்டு போட வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை அவர் எழுப்புறாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வகையில அவங்க சொல்றது உண்மைதான். இப்ப இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே வேட்பாளர்கள் வந்து நம்ம சாதியான்னு பார்த்து பெரும்பாலான இடங்கள்ல ஓட்டு போடல, அது உண்மைதான். ஏன்னா வேட்பாளர்களே மக்கள் பார்க்கல, எல்லாருமே விஜய் அப்படின்ற ஒரு பிம்பத்துக்காக மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்காங்க. சரி, மக்கள் ஓட்டு போடலனாலும் அவங்க சாதி பார்த்து ஓட்டு போடல, ஆனா நீங்க சாதி மதத்தை பார்த்து தான் வேட்பாளர்களை நிக்க வச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை ஆராசா அவர்கள் எடுத்து வைக்கிறாரு. அடுத்ததா அல்லு சில்லுன்னு சொல்றீங்க, மத்தவங்க யாராவது நம்ம நிர்வாகத்துல பிரச்சனை பண்ணீங்கன்னா அல்லு சில்லுங்கெல்லாம் வந்தாங்கன்னா நாங்க காரணம் இல்லைன்ற மாதிரி எது மாதிரியான வார்த்தைகளை நீங்க உபயோகப்படுத்துறீங்க? ஒரு முதலமைச்சருக்கான இலக்கணமா இது அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்ததா வந்து நான் கவர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த வந்து நீங்க கேப் விட்டு அப்படி நிறுத்துறீங்க, எதற்காக இது மாதிரிலாம் பேசணும்? இதெல்லாம் வந்து ஒரு முதலமைச்சர் பேசுற பேச்சா அப்படின்னு சொல்றாரு. அல்லு சில்லு நீங்க யாரை சொல்றீங்க? அதிமுக இருக்கக்கூடிய சிறு கட்சிகளை நீங்க சொல்றீங்களா? அப்படி உங்களுக்கு அவங்க அல்லு சில்லா இருந்தா அவங்கள நேர்ல போய் சந்திச்சு சால்வெல்லாம் போட்டு வந்தீங்களா? இந்த குதிரை வேகத்துல இந்த குதிரை பேரம்லாம் நடந்துச்சுல, அப்ப அதெல்லாம் உங்களுக்கு அல்லு சில்லு இல்லையா அப்படின்ற கேள்விகளையும் ஆராசா அவர்கள் முன்னெடுத்து வைக்கிறாரு. அடுத்ததான் ஒரு முன்னெடுக்கக்கூடிய விஷயம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க மத சார்பற்றன்னு சொல்றீங்க, நீங்க சாதியை பார்த்து நிப்பாட்டி இருக்கீங்க, நீங்க ஒரு மதத்தை நம்புறீங்க, அதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். ஆனா இங்க நீங்க சிறுபான்மையோட நண்பன்லாம் சொல்லிட்டு நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கல்ல, இன்னைக்கு உங்களோட ஆட்சியில பாத்தீங்கன்னா பக்ரீத் பண்டிகையில இஸ்லாமியர்களுக்கு ஒரு கொடுமையான ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது குறித்தான உங்க நிலைப்பாடு என்ன? இப்ப ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா பக்ரீத் பண்டிகை அன்னைக்கு இதுவரையுமே இருந்த எல்லா ஆட்சி காலங்களிலுமே பொதுவாக எல்லா இடங்களிலுமே இதுவரையுமே இஸ்லாமியர்கள் பண்டிகை எப்படி கொண்டாடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, மாடு போன்ற விலங்குகளை வந்து அவங்களோட இறைவனுக்கு வந்து குர்பானியாக கொடுத்து அதை சமைச்சு அது ஒரு இந்துக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ இல்ல உறவினர்கள் எல்லாருக்குமே கொடுத்து மகிழ்ச்சியாக அவங்களோட பண்டிகையை கொண்டாடுவாங்க. இதுவரையுமே எல்லா ஆட்சியும் அப்படிதான் இருந்திருக்கு. ஆனா தாவேகா ஆட்சி அமைச்ச அப்புறமா பாத்தீங்கன்னா ஜி.ஆர். சுவாமிநாதன் தலைமையிலான ஒரு அமர்வு ஒரு ஆர்டர் தமிழகத்துக்கு போடுறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, யாருமே வந்து மாடு வெட்டக்கூடாது, இஸ்லாமியர்கள் யாரும் பொது இடங்கள்ல மாடு வெட்டக்கூடாதுன்னு சொல்லி மறைமுகமாக சொல்லி மாடை வெட்டக்கூடாது அப்படின்ற ஒரு தீர்ப்பு வெளியே வருது. ஏன்னா சமீபத்துல பாத்தீங்கன்னா இந்த பக்ரீத் பண்டிகை அன்னைக்கு ஒரு வீட்டுல ஒரு இஸ்லாமியர்கள் கார் ஷெட்ல மாடை அவங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்க குர்பானி கொடுக்கறதுக்கு. அந்த மாட்டை வந்து காவல்துறை வந்து கைப்பற்றிட்டு போறாங்க, நீங்க வெட்டக்கூடாதுன்னு சொல்லி. நீங்க போட்ட ரூல்ஸ் என்ன? பொது இடங்கள்ல வெட்டக்கூடாது. இப்ப அவங்களே வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு வெட்டி இருந்தாலோ இல்ல ஒரு அரசு பொது மருத்துவமனைக்கு முன்னாடி வெட்டி இருந்தாலோ நீங்க சொன்ன அந்த தடை கூட அவங்க ஏத்துறோம் வச்சுக்கோங்களேன். வீட்டுல கட்டப்பட்ட ஒரு மாட்டை கொண்டு இழுத்துட்டு போயிட்டு அவங்க வந்து நீங்க வெட்டக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா, அப்ப எந்த அளவுக்கு இது தாவேகா அரசா இல்ல ஆட்சி பண்ணியிருக்கக்கூடியது ஆர்எஸ்எஸ் மற்றும் பிஜேபி அரசான்றது இங்க மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்கு. இது குறித்தான உங்களோட நிலைப்பாடு என்னன்னு
சொல்லி ஆராசா மீண்டும் கேட்கிறாரு. இப்போ நீங்க சொல்லிட்டு வந்தீங்களே, இப்போ போன ஆட்சி காலங்களில் வந்து இவங்க பாசிசம் பாயாசம்னு சொல்லிட்டு அவங்க வந்து திமுக காரங்க மக்களை ஏமாத்திட்டாங்க நீங்க சொல்றீங்க. நீங்க என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க? நான் வந்துட்டு நான் வந்து எகிரி அடிப்பேன், பறந்து அடிப்பேன், நான் தான் எல்லாமே மக்களுக்கான ஹீரோ, நான் வந்துட்டு பிஜேபி ஓடுவேன்ற மாதிரி சில விஷயங்களை முதல் மேடைகள்லாம் பேசியிருந்தீங்க. மக்கள் அதை நம்பி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்படி இருக்கும் சூழ்நிலையில மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் மற்றும் பிஜேபி போன்ற மதவாத கும்பல்கள் மறைமுகமாக இல்ல நேரடியாகவே தமிழகத்தில் வந்திருக்காங்க. இந்த விஷயம் வந்து நம்மளால இப்ப நடந்துக்கக்கூடிய இந்த பக்ரீத் பண்டிகையாக இருக்கட்டும், அடுத்ததான் வந்து திருவள்ளுவருக்கு வந்து இந்த காவி சாயம் பூசினாங்களே, இந்த விஷயத்துல இருந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இதுவரையுமே பாத்தீங்கன்னா திருவள்ளுவரை வந்து ஒரு சனாதானின்ற காட்டுற ஒரு வேலையை ஆளுநர் அர்லேக்கர் செயல்படுறாரு. இந்த வேலையை அவருக்கு முன்னெடுத்து செய்யறாரு. ஏன்னா இதுவரையுமே அவருக்கு இல்லாத ஒரு தைரியம் தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் பண்றாரு. சோ அப்ப நீங்க என்ன பண்றீங்க, அதை அனுமதிக்கிறீங்கன்னா அப்ப நீங்களும் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் மற்றும் பிஜேபி போல ஆமா திருவள்ளுவருக்கு வந்து நாங்க காவி சாயம் பூசுறதை நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. இது குறித்து நம்ம தாவேக அமைச்சர்கிட்ட போய் கேள்வி கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதை பத்தி நம்ம அப்புறமா பதில் சொல்லாம, இதை பத்தி இப்ப பேசாதீங்கன்னு சொல்றாங்க. அப்ப இதை பத்தி இப்ப பேசாம எப்ப பேசுறது? இன்னைக்கு நீங்க திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுறதுல இருந்து அடுத்ததான் இந்த விஷயம் வந்து இந்த ஜாதி ரீதியான பிரச்சனை வந்து நிற்கும். திருவள்ளுவர் எங்க மதம் தான்றது போய் திருவள்ளுவர் எங்க ஜாதி தான்ற அளவுக்கு இவங்க பண்ணுவாங்க. அப்ப தமிழர்களுக்கான இந்த வாழ்வியல் முறையே மாறுது. சோ இப்ப இதை பத்தி நீங்க இப்ப பேசாம நீங்க எப்ப பேசுவீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. சரி, திருவள்ளுவருக்கு காவி பூசின இந்த விஷயம் போக இவங்க ஆட்சி பொறுப்பெடுத்து அடுத்த நாள்ல இன்னொரு சர்ச்சையில சிக்கிறாங்க. தமிழ் தாய் வார்த்தை வந்து 3வது இடத்துக்கு பின்தள்ளுறாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா மோடி அவர்களை சந்திச்சு நீங்க ரெக்வெஸ்ட் பண்றீங்க. இது எது மாதிரியான ஒரு மாநிலம் இது? இப்ப நீங்க சொல்றவே நீங்க ரெக்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இதுவரையுமே இங்க இருக்கக்கூடிய ஹிஸ்டரியை பத்தி நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஆராசா அவர்கள் சொல்றாரு. நீங்க சொல்றீங்களே இந்த தீய சக்தி தூர சக்தி பாரத சக்தின்னு சொல்றீங்களே, இந்த தீய சக்தி என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா டீலிமிட்டேஷனை தடை பண்ணது திமுக அரசுக்கு பெரிய பங்கு இருக்கு. அடுத்ததான் வந்து இந்த தேசிய கல்விக் கொள்கையை உள்ள வராம பார்த்துக்கிட்டது திமுக அரசு. அடுத்ததான் இந்த DWS அளிக்கக்கூடிய எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனை வந்து அவங்க நடைமுறைப்படுத்தியுமே இது நாங்க வந்து ஸ்ட்ராங்கா எதிர்த்தோம். எங்க ஆட்சி கலைக்க கூடும் அப்படின்ற ஒரு அபாயம் இருந்த போதுமே நாங்க ஸ்ட்ராங்கா எதிர்த்தோம். சோ நாங்க இவ்வளவு விஷயம் நாங்க இறங்கி பண்ணும்போது தமிழ் தாய் வார்த்தை நீங்க ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு வரீங்களே, அப்போ உங்களோட கம்பீரத்தை பத்தி நாங்க பேசியானோல அதை கொஸ்டின் பண்ணா உங்களுக்கு ஏன் கோவம் வருதுன்ற மாதிரி அவர் ஒரு கேள்வியை வச்சிருந்தாரு. அதுதான் பாத்தீங்கன்னா இந்த மேகதாதேஷிக்கே வந்தோம்னா உங்களை தாண்டி உங்களை ஒரு சிஎம்மாவே மதிக்காம கர்நாடகத்தோட சிஎம் இவ்வளவு விஷயம் பேசுறாரு, நீங்க உங்களுக்கு அந்த கோபம் ஏன் வர மாட்டுது? நீங்க தமிழ்நாட்டை கேட்காம எப்படி இது மாதிரி ஒரு முடிவை எடுப்பீங்கன்னு சொல்லி அந்த ஸ்டாண்டு கூட உங்களால எடுக்க முடியலையே. தொடர்ந்து நீங்க பார்த்து எப்ப பார்த்தாலும் திமுக அரசே குறை சொல்றீங்க. நீங்க கொடுத்த இப்ப நாங்க உங்களை விமர்சனமே பண்ணல, ஆனா நீங்க கொடுத்த இந்த தேர்தல் அறிக்கையில ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா அவங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையில இந்த மின்சாரம் விஷயமா இருக்கட்டும் இல்ல விவசாயிகள் விஷயமா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடியே பண்ணிருக்கீங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து இந்த கடன் தள்ளுபடி குறித்து இப்ப RBI வந்து ஒரு ரூல்ஸ் போட்டாங்க. இந்த 2026 வந்து அவங்க சில வழிமுறைகளா கொண்டு வந்திருக்காங்க, அதை மீறி செயல்பட முடியாதுன்னு சொல்றீங்களே. நீங்க எப்ப இந்த தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தீங்க? அப்பவே நீங்க வந்து இந்த RBI என்னென்ன வழிமுறைகளா சொல்லுதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் செக் பண்ணி தானே நீங்க வந்து தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருக்கணும். இப்படி எதுவுமே பண்ணாம எதை பத்தியுமே யோசிக்காம மக்களை ஏமாற்றுவதற்காக நீங்க என்ன பண்ணிக்கிறீங்கன்னா உங்க வாய்க்கு வந்ததெல்லாம் நீங்க வந்து ஒரு தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருக்கீங்க. ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா மக்களுக்காக நீங்க எதுவுமே செய்யல. நீங்க கேட்கிற மாதிரி 6 மாசம் எங்க அரசை வந்து இங்க விமர்சிக்க மாட்டோம்னு சொன்னீங்களே, ஆனா உங்களால ஒரு 6 நாள் 6 நிமிஷம் கூட சும்மா இருக்க முடியலன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் எங்களை பார்த்து கேட்கிறாரு. நாங்க உங்க கவர்மெண்ட்டை பார்த்து கேள்வி கேட்க மாட்டோம்னு சொன்னோம், ஆனா உங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கு? நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு எல்லாமே சீர்கெட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு சைடு பாத்தீங்கன்னா பாலியல் குற்றங்கள், இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்படுது, மறுபுறம் பாத்தீங்கன்னா தமிழர்களுக்கான அந்த வாழ்வியல் உரிமையே பறிக்கப்படுது. இவ்வளவு விஷயங்கள் நடக்கும் போது திமுக அரசு எப்படி இதை பார்த்துட்டு சும்மா இருக்கும்? நாங்க சும்மா இருக்க மாட்டோம். நாங்க இப்பவும் சொல்றேன், நீங்க தொடர்ந்து திமுக அரசை வந்து விமர்சனம் பண்ணிக்கோங்க, ஆனா நீங்க கண்டிப்பாக மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை பத்தின வந்து விஷயங்களையும் மக்களுக்காக பேசுங்க, மக்களுக்காக செய்யுங்க. தொடர்ந்து வந்து தமிழக மக்களுக்காக திமுக அரசு இருக்கும் அப்படின்ற மாதிரி பல்வேறு கேள்விகளை வந்து சரமாரியாக அடுக்கி நீங்க முதலமைச்சருக்கான இலக்கணத்தோட பேசுங்க. மேடைகளை ஏறி கவர்ச்சியா அப்படின்னு கேட்கறது, இல்லைன்னா என் வாயில எதனா வந்துரும் சொல்றது, இது மாதிரி பேசுறது வந்து ஒரு முதலமைச்சருக்கான ஒரு இலக்கணமே கிடையாது. உங்களை மக்கள் எல்லாருமே ஓட்டு போட்டு சிஎம்மா ஆக்கிட்டாங்க, இதுக்கப்புறமாவது சிஎம்மா இருங்கன்னு சொல்லி பல்வேறு கேள்விகளை அடுக்கா அடுக்கியிருக்கிறாரு முதலமைச்சர் விஜயை பார்த்து. இதற்கு என்ன மாதிரியான பதில்களை அவர் கொடுப்பாரா மாட்டாரான்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.